பாகியராஜ் கிட்ட ராகவன், பாகியராஜ் அப்படியே நில்லு, உங்ககிட்ட பேசணும். மலர, நீயும் இந்த காஃபி கப் அங்கேயே வச்சுட்டு இங்க வந்து நில்லு. ரெண்டு பேரும் ஒன்னும் புரியாம, என்னப்பா என்ன விஷயம், ஏன் எல்லாரும் இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? விஷயம் தெரியாதா உனக்கு பாகியராஜ்? மாசம் பிறந்தா சம்பள பணத்தை கொண்டு வந்து என் கையில கொடுக்குறியே, அது நீ உழைச்ச முழு பணம் தானா, இல்ல அப்பனுக்கு போடுற பிச்சையா? இப்ப நீ நிஜமாவே என்ன வேலை செய்யற, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. என்னப்பா கேள்வி இது? நான் வழக்கம் போல வேலைக்குத்தான் போறேன். என் வேலையை தான் நான் எவ்வளவு பொறுப்பா பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியாதா? மாசம் மாசம் சம்பளத்தை உங்ககிட்ட தானே ஒப்படைக்கிறேன். ஆமாப்பா. எதுக்காக இப்படி அண்ணனை புடிச்சு கேள்வி கேக்குறீங்க? அண்ணன் எப்பவும் போல சரியாத்தானே வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. சுரேஷ், நீ வாய மூடு. பாக்கியராஜ், நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு கிடைச்ச அந்த புதிய பெரிய வேலையை பத்தியும் உன்னோட அசல் சம்பளத்தை பத்தியும் ஏன் எங்க கிட்ட சொல்லாம மறைச்சா? பாகியராஜ் பதில் சொல்ல முடியாம அதிர்ச்சியில, அப்பா அது என்னன்னா, மலர் திடீர்னு அப்ப மலர் சொல்றாங்க, பாகியராஜ் உண்மையை மறைச்சு நீங்க எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு புது வேலை கிடைச்ச விஷயம் தங்கராஜன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் தான் எல்லாத்தையும் மாமா கிட்ட போட்டு கொடுத்திருக்காரு. ராகவன் உடனே, அடடா பாத்தியா ராஜலட்சுமி, புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டி எப்படி வக்காலத்தை வாங்கிட்டு வந்து உண்மை ஒத்துக்கிறான்னு. ஆமா மலரு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே எங்களை ஏமாத்துனீங்க. நீ படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு ஓடி ஓடி உதவி செஞ்சது இந்த தகப்பன். அவ்வளவு உழைச்ச நானு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியாம ரகசியமா பணத்தை சேர்த்து வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா பாகியராஜ்னு சொல்றாங்க. அப்பா தயவு செஞ்சு மலர இதுல இழுக்காதீங்கப்பா. நான் எதுக்காக மலருக்காக பணத்தை சேர்த்து வைக்க போறேன்? இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் கையில ஒரு ரூபா கூட தங்குறது இல்லப்பா. வீட்டு விசேஷனாலும் சரி, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, நான் தானே முன்னாடி வந்து நிக்கிறேன். அதுக்காக நான் வாங்கின கடன்கள் எவ்வளவு தெரியுமா? அந்த தலைக்கு மேல இருக்கிற கடனை அடைக்கத்தான் உங்களுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சேன். வேற எந்த சுயநலமும் இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாரு. கடன் அடைக்கவா இந்த உலகமாக கதையை நாங்க நம்பணுமா? இந்த வீட்டு மருமகள் மலருக்கு ஆடம்பரமா பிறந்தநாள் கொண்டாடணும், அவளுக்கு பவுன் பவுனா நகை வாங்கி தரணும் தானே அப்பனா ஏமாத்தி பணத்தை திருடுனீங்க. மாமா வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் எப்பயாவது உங்ககிட்ட ஆடம்பரம் கேட்டேனா? இந்த வீட்டுக்காக என் உழைப்ப தரதை தவிர நான் வேற என்ன செஞ்சேன்? நான் ஏன் பாகியராஜ் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்ல போறேன்? அவர் என் பேச்சை கேட்டுத்தான் இதை மறைச்சாருன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? வளரு, நீ வாய மூடு. நீதான் இந்த வீட்டோட அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம். தங்கராஜ் மாப்பிள்ள சொன்னது 100க்கு 100 உண்மைதான். நீ பொறுப்பான மருமகள் கிடையாது, குடும்பத்தை பிரிக்க வந்த பிசாசு. மாமா, பாகியராஜே இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாத போது ஒரு மனைவியா நான் எப்படி அவரோட ரகசியத்தை உங்ககிட்ட உடைக்க முடியும்? ராஜலட்சுமி அது வரைக்கும் சும்மா இருந்தவங்க, பாத்தீங்களா இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க முகத்துக்கு நேரம் இப்படி எதிர்த்து பேசுவா? மலர், இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னையில இருந்து என் பிள்ளை பாகியராஜ வர வர நம்ம பேச்ச கேக்குறதே இல்ல. நமக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை இந்த வீட்டுல சுத்தமா போச்சு. பேசாம இரு மலரு. நீ இப்பவே பெட்டி கட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. அப்பதான் என் பிள்ளை எங்க பேச்ச கேட்பான். அத்தை, என்ன வார்த்தை சொல்றீங்க? நாங்க தான் இப்ப எல்லா உண்மையும் காரணத்தையும் சொல்லிட்டோமே, அப்புறமும் ஏன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்ன வீட்டை விட்டு துரத்துறீங்க? சுரேஷ் உடனே, அண்ணே நீயாவது முதல்ல உண்மையை சொல்லிருக்கலாம் அண்ணே. இப்ப பாரு, நீ செஞ்ச காரியத்தால வீட்டுல எல்லாரும் மலரனைய எப்படி வச்சு கேள்வி கேட்கறாங்கன்னு. உடனே அழகுமதி, போதும் சுரேஷ், நிறுத்துங்க. மலரக்கா என்ன தப்பு செஞ்சாங்க? நீங்க எல்லாரும் அவங்கள குற்றவாளி மாதிரி நிறுத்தி வச்சிருக்கீங்க. விடியற்காலையில இருந்து இந்த வீட்டின் மொத்த வேலையும் பாக்குறது மலரக்கா. பாகிராஜ் மாமாவும் மாசம் பிறந்தா உழைச்சு காசு அப்படியே உங்க காலில் கொண்டு வந்து கொட்டுறாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசி இவ்வளவு பிரச்சனை செய்யறீங்க? இந்த தங்கராஜ் அண்ணன் இருக்காரே, அவரு நம்ம வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் செய்வாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வேணும்னே இந்த குடும்பத்துல சண்டை வரணும்னு வன்மத்துல மாமாவுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? தங்கராஜ் அண்ணன் அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம குடும்பத்துல வந்து இந்த வேலை பண்றாரு? மலருடனே, மதி நீ சொல்றது நிஜம், தப்பு எங்க மேல இல்ல. ராஜலட்சுமி மலர்கிட்ட, மலரே இந்த வீட்டுல இருந்துகிட்டு எங்க சோத்து தின்னுட்டு எங்களுக்கே எதிரியா மதிக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீ இந்த வீட்டு மருமகள இருக்க தகுதி இல்லாதவ. என்னத்த இப்படி பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க. ஒரு மனுஷியா எனக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்லையா? என்னையே எதிர்த்து பேசுறியாடி? ராஜலட்சுமி மின்னல் வேகத்துல வந்து மலர பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இந்த வீட்டுல நான் தான் அதிகாரம். என்னை எதிர்த்து எவ பேசினாலும் அவளுக்கு இதே கதிதான். மலரு, நீ அழகுமதி பேச்ச கேட்டுட்டு என்னை எதிர்த்து பேசின, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாகியராஜ் அவங்க அம்மாட்ட, அம்மா என் மலர் மேல கைய வைக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? விடிய விடிய உழைக்கிறவங்களுக்கு நீங்க தர்ற கூலி இந்த அடியா? அப்பா நீங்களும் இதற்கு துணை போறீங்க. இனி ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி இங்க அழுதுட்டு இருக்க மாட்டா. நீங்க செஞ்ச இந்த அநியாயத்துக்கு சட்டம் முன்னாடி பதில் சொல்லியே தீரணும்.